கரண்ட்ல என்ன போய்கிட்டு இருக்கு, ஊரே என்ன பேசுதோ அதை தான் நம்ம எடுத்து பேசணும். அப்படிதான் போனா போறாங்க, அவ்வளவுதான். நான் வந்து இவங்கெல்லாம் வந்து கூட வச்சுக்கணும், அதுக்காண்டி விஜயனுக்கு வந்து என்ன பண்ணாலும் ஜாலரா அடிக்கணும், அப்பதான் நம்ம கடையில வந்து போன் வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சேன்னா என்னையோட மட்டமானவன் எவனும் இருக்க முடியாது. அதனால வந்து என்னை நம்பி என் கடைக்கு வரவங்க போதும்பா. எனக்குன்னு ஒரு நிறைய பேர் இருக்காங்க, இந்த அண்ணன் கடைக்கு போனா நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் என் கடைக்கு வந்தா போதும். நான் பேசுறது கரெக்டுன்னு சொல்லி நிறைய விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. நான் அவங்களுக்கும் வந்து இது தப்பாப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த விஷயம் அண்ணன் பண்ற சில மிஸ்டேக்லாம் வந்து அவங்களுக்கும் தப்பாப்பட்டிருக்கு, இப்படிலாம் அண்ணன் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. அவங்களாம் வந்து நீங்க பேசுறது கரெக்ட் தானே அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு அது போதும். 10ல் ஒரு 4 பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களா, நீங்க கரெக்டா பேசுறீங்கன்னே, கரெக்டா இருக்கீங்கன்னே அப்படின்னு சொல்றாங்க, அது போதும். இந்த புரியாத ஒரு 6-7 பேர் வந்து போனா போட்டோம். அவங்கெல்லாம் வந்து கன்வின்ஸ் ஆகணும், அப்பதான் நம்ம கடைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இஷ்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கடைக்கு வந்து அவன் வந்து என் கடையில ஏதாவது பொருள் வாங்கி அந்த காசுல வந்து நான் வந்து திங்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? நம்ம நேர்மையா இருக்கோமா போதும், அவ்வளவுதான். தப்புக்கு துணை போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும், அவ்வளவுதான். நானும் மிஸ்டேக் பண்ணுவேன், எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவேன், யாருமே வந்து யோக்கியம் கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம், சரிங்களா? ஆனா அதே மாதிரிதான் விஜயனும் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்கை வந்து மிஸ்டேக்னு எடுத்துக்கணும். அவர் ஒரு கடவுள் மாதிரி வந்து ரொம்ப கொண்டாடுறது, அவர் தப்பே பண்ண மாட்டாரு, தப்பே பண்ணாலும் இது வந்து டிஎம்கேயோட சதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்க. தப்பு பண்ணாத ஆளே கிடையாது. இப்ப இருக்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணா அது வந்து தப்புன்னு நம்ம எடுத்து சொல்லணும், தப்பை வந்து திருத்திக்க பார்க்கணும், தப்புன்னு சொல்லணும். இப்ப நானே நிறைய தப்பு பண்ணுவேன், நான் மட்டும் யோக்கியம் கிடையாது, நானும் நிறைய தப்பு பண்ணுவேன். ஆனா நான் யாரையும் வந்து திருத்த வரலப்பா. நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கல, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. நான் பர்சனல்ல நான் வந்து எனக்கு இஷ்டப்படி நான் ஜாலியா இருப்பேன். நான் வந்து பர்சனல் லைஃப். அதே மாதிரி அவர் சினிமால இருந்தா அவர் வந்து ஒருத்தருக்கு 2-3 பேரை கூட வச்சுக்கிட்டோம், ஒண்ணுமே தெரியாது. ஆனா அரசியலுக்குன்னு வந்துட்டா அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, அவரை பார்த்து அப்படியே வந்து பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதைத்தான் வந்து இப்ப எல்லா விஜய் ஃபேன்ஸும் என்னையில தப்புனே அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கன்ட்டு எடுத்து சொல்றாங்க. அதை நிறைய விஜய் ஃபேன்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க.